வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தான் பார்த்த உலகத்தை தன் பிள்ளைகளும் பார்க்கணும்னு நினைப்பவள் தாய். தான் பார்க்காத உலகத்தை கூட தன் பிள்ளைகள் பார்க்கணும்னு துடிப்பவர் தந்தை. தோற்றுப்போனால் வெற்றி கிடைக்கும். அம்மாவிடம் தோற்றுப்போ, அன்பு அதிகரிக்கும். அப்பாவிடம் தோற்றுப்போ, அறிவு மேம்படும். துணைவியிடம் தோற்றுப்போ, மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பிள்ளையிடம் தோற்றுப்போ, பாசம் பன்மடங்காகும். சொந்தங்களிடம் தோற்றுப்போ, உறவு பலப்படும். நண்பனிடம் தோற்றுப்போ, நட்பு உறுதிப்படும். ஆகவே தோற்றுப்போ, தோற்றுப்போனால் வெற்றி கிடைக்கும். ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்துக்கொண்டே வாழ வேண்டும் என்று. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக செயல்படு. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. நம்பிக்கையுடன் நாளை தொடங்குங்கள். ஒரு உண்மையை வீழ்த்த 1000 பொய்கள் சொல்ல வேண்டும். ஆனால் 1000 பொய்களை வீழ்த்த ஒரு உண்மையை மட்டும் சொன்னால் போதுமானது. தகுதிக்கு மீறிய கடனால் தேவையில்லாததை வாங்கி தேவையானதை இழக்கிறோம். தன்மானம் முதற்கொண்டு. ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை. தானாகவே நம்மை தேடி வரும். ஆனால் இன்பங்கள் விலைமதிப்பற்றவை. நாம் கடுமையாக போராடிதான் வாங்க வேண்டும். துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள். அப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும். ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு மதிப்பை கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியை இழந்து விடாதீர்கள். அமைதியான மனதில்தான் ஞானம் பிறக்கும், தெளிவு கிடைக்கும். பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகுங்கள். மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயலுங்கள். நிம்மதி கிடைக்கும். இரண்டுமே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே பொருள் அனுபவம். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார். அது சோதனையை தந்த பிறகுதான் பாடத்தை போதிக்கிறது. நேற்று என்பது உடைந்த கண்ணாடி மாதிரி ஒட்ட வைக்க முடியாது. நாளை என்பது மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கமும் விழலாம். இன்று என்பது உன் கையில் இருக்கும் வீணை மாதிரி உன் வசதிக்கேற்ப வாசித்து கொள்ளலாம். ஆசைப்பட்டதை தேடு. ஆனால் இருப்பதை அனுபவிக்க ரசிக்க தவறிவிடாதே. வாழ்க்கையை ரசித்து கொண்டே கடந்து செல், எதுவாக இருந்தாலும்.
இரக்க குணம் உடையோர் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம், ஆனால் இறைவனிடம் நிச்சயம் ஏற்றம் பெறுவார்கள். தனக்கு கஷ்டம் வந்தா நல்லவங்கள ஆண்டவன் ஏன்தான் இப்படி சோதிக்கிறானோன்னு அழுவுறான். அதே மற்றவனுக்கு வந்தா செஞ்ச பாவத்துக்கு தண்டனைன்னு சிரிக்கிறான். நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையிலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும். கடந்த காலம் ஒரு அனுபவம், எதிர்காலம் ஒரு ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.